Assalamualaikum friends, welcome to Marzhira Blossoms. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கேரட் சட்னி. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வாணல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை உளுந்து இதில் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 பல் பூண்டு இதில் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் புளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தக்காளி சட்னி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்க்கு மாற்றிட்டு அதே வாணலில் நான் 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜாரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக செய்கிற சட்னியை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.